வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம காட்டியானத்தை வச்சு புட்டு செய்ய போகிறோம். ரொம்ப ருசியாக ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சத்தானதும் கூட. எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இது வந்து காட்டியானம் அரிசி. இந்த அரிசியை 3 மணி நேரம் நான் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் உணர்த்தி எடுத்துருக்கேன். பச்சரிசியாக இருந்தால் 2 மணி நேரம் ஊறினா போதும். இது அரிசி கனமாக இருக்கிறதுனால 3 மணி நேரம் ஊறணும். அலசி ஊற வச்சு உணர்த்தி வச்சுருக்கேன். இப்போ இதை வறுத்துருவோம். அரிசியை வறுக்கிறதுக்கு காரணம் புட்டு வந்து கட்டிப்படாமல் இருக்கும். நம்ம புட்டு செய்யும்போது இந்த மாதிரி அரிசியவோ மாவையோ வறுத்துக்கணும். வறுக்காமல் இருந்தோம்னா புட்டு வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அந்த கட்டியாக இருக்கிற இடம்லாம் வேகாத மாதிரி இருக்கும். போதும், அரிசியோட கலர் கொஞ்சம் மாறிடுச்சு, எடுத்துடலாம். அரிசியை நல்லா ஆற வச்சு இது மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிடுவோம். நெய் 1 ஸ்பூன், முந்திரி பருப்பு, தேங்காய் பூ போதும், எடுத்துருவோம். புட்டு மாவு பிசைகிறதுக்கு கை பொறுக்கிற சூட்டில் தண்ணி சுட வச்சா போதும். நம்ம 1 கப் அரிசி எடுத்து அரைச்சிருக்கோம் இல்லையா? இப்போ கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1.25 கப் இருக்கும் மாவு. வார்ம் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த அரிசி வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிங்கன்னா தான் நல்லா ரொம்ப நைஸ் பவுடராக இருக்கும். இதில் வந்து ஓரளவுக்கு பவுடராக இருக்கும். ஆனாலும் நல்லா ஊற வச்சிட்டதுனால உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். எப்போவுமே நீங்கள் புட்டு மாவு பக்குவம் எப்படி பார்க்கணும்னா, இப்படி பிடிச்சி பார்த்தா கொலக்கட்டை மாதிரி அப்படி இருக்கணும். உதுந்து கொட்டக்கூடாது. நம்ம உதுத்து விட்டோம்னா இப்படி மணல் மாதிரி கொட்டணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இதை இப்போ வந்து ஸ்டீமில் வச்சுருவோம். நான் 1/2 கப் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மாவுக்கு வந்து 1/2 கப் தண்ணி போதும். வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா கலர் மாறிடுச்சு. நல்லா பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா உருட்டை வரணும். உருட்டை வந்துச்சுன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துருவோம். கொஞ்சம் ஆறட்டும். நம்ம இப்போ வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடுவோம். வெள்ளைப்பாகு வந்து நம்ம இந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தோம். 3/4 கப் எடுத்துருக்கேன். 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்க்குறேன். ஏலக்காய் பவுடர் கொஞ்சம். இந்த வெள்ளைப்பாகை உங்களுக்கு தண்ணியில் ஊற்றி காமிக்கிறேன். இது வந்து பாருங்கள், இன்னும் வந்து கெட்டியாக நிற்கலை. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் வெள்ளைப்பாகு. இந்த மாதிரி வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்கம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, தேங்காய் பூ, மாவு, அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. காட்டியானம் புட்டு ரெடி. குழந்தைங்களுக்கு புட்டா புட்காட்டி அதை அப்படி கொலக்கட்டையாகவும் பிடிச்சி கொடுக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.